என்றென்றும் உள்ள உடன்படிக்கையை நிலைநாட்டுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய் என்கிற வாக்குறுதி. ஆபிரகாமோடு ஓர் உடன்படிக்கையை ஆண்டவர் செய்து கொள்கிறார். அந்த உடன்படிக்கையின் வழியாய் கடவுள் தலைமுறை தலைமுறையாய் அவருடைய இனமானது எப்படி பழுகி பெருகப் போகிறது, ஆசீர்வாதத்தை காணப்போகிறது என்பதை ஆண்டவர் முழுமையாய் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிறது. விவிலியத்தில் பல பெயர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு பெயருக்கு பதிலாக இன்னொரு பெயரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிராம் என்ற பெயர் ஆபிரகாம் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பு என்கிற பெயர் இஸ்ராயல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பர்த்தலேமியு என்கிற பெயர் நத்தானியேல் என்று அழைக்கப்படுகிறது. சீமோன் என்கிற பெயர் பேதுரு என்று அழைக்கப்படுகிறது. சவுல் என்கிற பெயர் பவுல் என்று அழைக்கப்படுகிறது. திதீம் எனப்படுகிற பெயர் தோமா என்று அழைக்கப்படுகிறது. இப்படியாக பல பெயர்கள் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏன் இந்த மாற்றங்கள்? இந்த மாற்றங்கள் ஏற்படுவதனால் என்ன நடக்கிறது? இது உண்மையாகவே பல மாற்றங்களை ஒரு மனிதனுக்குள் கொண்டு வருகிறதா என்றால், என் அன்பிற்குரியவர்களை சொல்லுகிறது, பெயர் மாற்றம் என்பது ஒரு மனிதனுக்குள் வருகின்ற மனமாற்றத்தை குறிக்கிறது. ஒரு மனமாற்றத்தை குறிக்கிறது. ஒரு புதிய வாழ்வினுடைய தொடக்கமாக அது அமைந்திருக்கிறது. புதிய வாழ்வினுடைய தொடக்கம் அது ஒரு புது வாழ்வாகவே அமைந்திருக்கிறது. இப்போ ஒரு பெயர் மாற்றம் என்பது தனக்குள் ஏற்படுகின்ற புது வாழ்வு, தனக்குள் ஏற்படுகின்ற மனமாற்றம், தனக்குள் வருகின்ற ஒரு புதிய தொடக்கம்தான் இந்த பெயர் மாற்றத்தினுடைய அடக்கமாக இருக்கிறது. இந்த பெயர் மாற்றத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அந்த பெயரை மாற்றும் போது அவர்கள் புது ஒரு படைப்பாக மாறுகிறார்கள். ஆண்டவர் இன்னும் அதிகமாய் அவர்களிடத்திலிருந்து செயலாற்றுவதை நாம் காணுகிறோம். பாருங்க, உம்முடைய இனத்தை நான் பலுகி பெருகச் செய்வேன், உன்னை மேன்மையாய் நான் உயர்த்துவேன் என்கிறார் ஆண்டவர். நீங்க என்ன பண்ணணும்? இறைமக்களாகிய நம்முடைய வேலை என்ன? நம்முடைய பணி என்ன? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நீ உன்னுடைய உடன்படிக்கையை நிலைநாட்ட வேண்டும். உன்னோடு நான் மேற்கொண்டிருக்கிற அந்த உடன்படிக்கையை உன் வாழ்நாளில் நீ கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார் என்று இன்றைய பதிலுரை பாடல் சொல்லுகிறது. அப்படின்னா 1000 தலைமுறைகளுக்கும் அவர் நம்மோடு கொண்டுள்ள அந்த உடன்படிக்கையில் அவர் நிலைத்திருக்கின்றார். கடவுள் நிலைத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையில், அந்த பிரம்மாணிக்கத்தில், அந்த வாக்குறுதியில் ஆண்டவர் நிலைத்திருக்கிறார் என்றால் அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாமும் கூட அதே உடன்படிக்கையில், கட்டளையில் நிலைத்திருக்க வேண்டுமா இல்லையா? அந்த உடன்படிக்கையில் நாமும் நிலைத்திருக்கணும். அப்போதான் நமக்குள் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுள் நம்முள்ளிருந்து செயலாற்றுகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நற்செய்தி சொல்லுது. பார்த்தீங்களா? கடவுளுடைய வார்த்தையை நாம் உள்வாங்கிக் கொண்டு அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வில் செயலாக்கம் கொடுக்கிறோம் என்றால், அந்த வார்த்தையை நாம் வாழ்வாக்குகிறோம் என்றால், கடவுள் நம்மை வாழ வைக்கின்றார். ஆண்டவர் இயேசுவின் மீது இந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. நீ பேய் பிடித்தவன் என்று சொல்லுகிறார். பேய் பிடித்தவன், உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலை, ஆனால் நீ ஆபிரகாமை பார்த்திருக்கிறாயா என்று ஆண்டவர் இயேசுவை நிராகரிப்பதை, புறக்கணிப்பதை, அவரை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுவதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு தன்னை இன்னும் மிகுதியாய் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போவே உடனடியாக அவங்க அங்கிருந்த கற்களை எல்லாம் எடுத்து அவர் மீது எரிய தயாரானார்கள். அப்போ நம்ப மறுக்கிறவர்கள்,
ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் எப்பொழுது நமக்கு எதிராக செயல்படுவார்கள். நாம் சொல்ற ஒரு செய்தியையோ அல்லது நாம் செய்கின்ற ஒரு செயலையோ ஏற்றுக்கொள்ளாதவர்கள், புறக்கணிக்கிறவர்கள் நமக்கு எதிராக இருப்பார்கள். தெளிவா சொல்றார். கடவுள் சில நேரங்களில் திருத்தந்தையரின் வழியாக பெரிய மாற்றங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறார். போர் மூண்டிருக்கும் போது, கலவரங்களும் பிரச்சனைகளும் அதிகரிக்கும் போது, உலக சமாதானத்திற்காக, உலக அமைதிக்காக திருத்தந்தை அழைப்பு விடுக்கிறார். அதன் வழியாக இந்த உலகம் அமைதி பெறுகிறது, அமைதி நோக்கி திரும்புகிறது. இந்த மாற்றங்களை நாம் பார்த்திருக்கிறோம், இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. திருத்தந்தையருடைய பெயர்கள் அவர்கள் திருத்தந்தைகளாக மாறும்போது அந்த பெயர்களும் கூட மாற்றம் செய்யப்படுகின்றன. சில சபைகளில் துறவிமார்கள் இணையும் போது, குருக்களாகவோ அல்லது அருட்சகோதரிகளாகவோ கன்னியர்களாகவோ இணையும் போது அவருடைய பெயர்களானது மாற்றம் செய்யப்படுகிறது. இதன் வழியாக புது உத்வேகம் அவர்களுக்குள் எழ வேண்டும். கடவுள் அவர்களை இன்னும் அதிகமாய் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்கிற காரணத்திற்காக. இன்னைக்கு நடிகர் நடிகைகள் எல்லாம் பெயரை மாற்றிக்கிறாங்க, அது வேற விஷயம். தங்களுடைய புகழுக்காக, பெருமைக்காக, ராசி அப்படின்றதுக்காக பெயர்களை மாற்றிக்கொள்கிறார்கள், அது வேற. அது அதை நாம் இங்கே சொல்ல விரும்பவில்லை. மாறாக கடவுள் நம்மை பயன்படுத்துகின்ற அந்த அற்புதமான கொடையைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு குடிகாரன் ஒருவன் இருந்தான். தாறுமாறாக குடிச்சிட்டு ஒரு நாள் கல்யாணத்துக்கு போயிட்டு வீடு திரும்புகிற வேளையில் தாறுமாறாக அவன் குடிச்சிருந்ததுனால நிலை தடுமாறி கீழே விழுகிறான். நிலை தடுமாறி விழுந்தவன் எங்கேயோ போய் ஒரு முள் புதரில் போய் தூக்கி வீசப்பட்டு அப்படியே குற்றுயிராக கிடக்கிறான் அந்த இரவு நேரத்தில். அப்போ அந்த பகுதியாக வருகின்ற ஒருவர் எப்படியோ அவர் குற்றுயிராக கிடப்பதை பார்த்து அவரை காப்பாற்ற முயற்சி செய்கிறார். அவரை காப்பாற்ற ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார். அந்த மருத்துவமனைக்கு போன உடனே அவருக்கு சிகிச்சை எல்லாம் கொடுக்கப்பட்டு நினைவு திரும்புகிறது. பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைகிறார். குணமடைந்த உடனே தன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிறார் அந்த குடிகார மனிதன். வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிறார். ச்சே, என்னடா ஒரு வாழ்க்கை இது! எவ்வளவு பேர் நம்மை அவமானமாக, இழிவாக பார்க்கிறார்கள். தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டோமே. இப்படி குடிகாரனாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை இழந்து நிற்கிற நிலை இப்படி வந்துவிட்டதே என்று நினைத்தவுடன் தன்னுடைய வாழ்க்கை போக்கை அவன் மாற்றிக்கொள்கிறான், திருந்துகின்றான், மனம் மாறுகின்றான், அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவன் இனிமேல் அந்த குடிக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டு நல்ல மனிதனாக அவன் வாழ முயற்சிக்கிறான். என் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது இந்த மனமாற்றத்தையே தான். இந்த தவக்காலத்தில் இத்தகைய மாற்றத்தையே இறைவன் நம்மிடம் விரும்புகிறார். என்னிடத்தில் ஆண்டவர் விரும்புகின்ற மனமாற்றம் என்ன? அந்த மாற்றத்திற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்பதை சிந்திக்க இந்த நாள் அழைப்பு கொடுக்கிறது. அப்படி நமக்குள் அந்த மாற்றம் எழுந்தால் இறைவன் நமக்குள் இருந்து வல்லமையாய் செயலாற்றுவார் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. அதற்கு மிகச்சிறந்த உதாரணமே ஆபிரகாம். நம்முடைய வாழ்க்கையும் அப்படி ஆண்டவர் வல்லமையாய் செயலாற்றுகின்ற வாழ்க்கையாய் மாற இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமீன்.